ஏன் புது வண்டி புது வண்டி ஏன் பிரேக் நிக்கல? என்ன காரணம்? என்ன காரணம்? ஓவர் ஸ்பீட். வேகமா போயிருக்கேன், பிரேக் நிக்காது. எந்த வண்டியா இருந்தாலும் வேகமா போனா பிரேக் நிக்காது. நீ அவன் வேகத்தை கண்ட்ரோல் வச்சாத்தேன். யாரோ குறுக்க வந்தாலும் ஆடு வரும், மாடு வரும், நாய் வரும். நாயில நிறைய பார்த்து போட்டு தள்ளிடுது. நாய் நம்ம வீட்டுல போகாது. நாய் வந்து உன்னை வளர்த்தி விட்டு ஓடிடுது. ஏன்னா நாய்க்கு ஒண்ணுமே ஆகாது. நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும். நாய் தோல் வந்து வலுவலுன்னு இருக்கும்பா. நாய்க்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நம்மளுக்கு கீழே வந்து மண்டை உடச்சு வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி போன மாசம் மாடு மேல மோதி 3 பேர் இறந்துருக்கான். போன மாசம். இதெல்லாம் பாக்குறது நாங்க தான். ஸ்பாட்டுக்கு போறது நானு. தெரிஞ்சுட்டு போங்க. ஸ்கூட்டர் ஓட்டணுங்க. எனக்கு லைசன்ஸ் கொடுங்க, நான் வண்டி ஓட்டுக்கிறேன். நான் பாட்டு போயிடணுங்க. ஸ்கூட்டர்ல எந்த பிரேக்? ரியர் பிரேக். லெஃப்ட் இருக்கிறது ரியர் பிரேக். சப்போர்ட்டுக்கு ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கணும். அப்படி பிடிச்சின்னா வண்டி வந்து மெதுவா நிக்கும். செக் மெதுவா நின்றும். டக்குனு ஃப்ரண்ட் பிரேக் பயந்து பிடிச்சின்னா ஃப்ரண்ட் வீல் கப்பு நின்று உன்னை கீழே தள்ளி விட்டுரும். அந்த நேரத்தில் நீ ஹெல்மெட் போட்டுட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். ஹெல்மெட் போட்டீங்கன்னா அவங்க கதை நம்மளுக்கு. ஏன்னா உன்னை கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிறது தக்கம்லாம் எதுவும் இல்லப்பா. கீழே விழுவும் கையால் அடிபட தப்பிச்சுக்கலாம் சொல்லிட்டேன். மறந்துடாதீங்க, இதான் ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ். புரியுதா? நடுவு இலக்கோட லெஃப்ட் சைடு தான் உனக்கு சொன்னோம். நடுவு இலக்கோட ரைட் சைடு யார் பார்த்தோம்னா குறுக்க போறேன். பஸ்ஸுக்கு முன்னாடி குறுக்க போறேன். குறுக்க போட்டு சண்டைக்கு போறேன். ஆனா உனக்கு உண்டான பாதையில போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்லபடியா 80 வயசு 100 வயசு இந்த உலகத்துல வாழலாம்ப்பா. ஆனா மனசுல வச்சுங்க, நீங்க ஓரமா போயிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா.